சிறு வயதிலேயே தந்தையை இழந்த காமராஜரால் பள்ளிப்படிப்பை தொடர முடியவில்லை. சிறுவனாக இருக்கும்போதே டாக்டர் வரதராஜலு நாயுடு, கல்யாண சுந்தரம், ஜார்ஜ் ஜோசப் போன்ற தலைவர்களின் பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டத்திலும் அதிக ஈடுபாடு காட்டினார். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு சிறைவாசம் அனுபவித்துள்ளார். 1920ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முழுநேர ஊழியரான காமராஜர் படிப்படியாக அரசியலில் வளர்ந்து 1954இல் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். அன்று முதல் தமிழகத்தின் பொற்காலம் தொடங்கியது. முதலமைச்சராக பதவியேற்ற பின் காமராஜர் ஆற்றிய முதல் பணி ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து கட்டியது. அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளையும் திறந்தார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை 37% அதிகரித்தது. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தவரின் குழந்தைகளை பள்ளிக்கு வரச் செய்ய 1956இல் இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். சீருடை திட்டம் எனும் சீரிய திட்டத்தையும் கொண்டு வந்து மாணவர்களிடையே ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு களைய வழிவகுத்தவர் காமராஜர். கல்வியில் மட்டுமின்றி தொழில் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், மின் திட்டங்கள் என பல்வேறு துறைகளிலும் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தார். சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தார் காமராஜர். மதம் மனிதனை பயமுறுத்தி வைத்திருக்கிறதே தவிர தன்னம்பிக்கையை வளர்த்திருக்கிறதா என்றெல்லாம் சாடுவார். பெரியார் இல்லையென்றால் நம் பிள்ளைகளின் கதி என்னவாக இருக்கும் என அடிக்கடி குறிப்பிடுவார். இப்படி மக்களை சிந்திக்க வைப்பது ஒருபுறம், சேவை மறுபுறம் என காமராஜரின் பணி தொடர்ந்தது. லால் பகதூர் சாஸ்திரியையும் இந்திரா காந்தியையும் பிரதமராக உருவாக்கியதால் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். இருப்பினும் இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை கொண்டு வந்த போது அதனை கடுமையாக எதிர்த்தவர்களில் காமராஜரும் ஒருவர். தமிழ்நாடு இதுவரை கண்டிராத திட்டங்களையெல்லாம் தந்திருந்த போதிலும் 1967ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சொந்த ஊரான விருதுநகர் தொகுதியிலேயே திமுக வேட்பாளர் சீனிவாசனிடம் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார்.